ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது இந்த ரிவ்யூவில் வந்து ஆப்கானிஸ்தான் மேட்ச் தாங்க. ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியா வெரி பிரில்லியன்ட் மேட்சுங்க. அந்த அளவுக்கு அடித்து நொறுக்கிட்டாங்க. யாருமே எதிர்பார்க்கல. நல்ல அற்புதமான மேட்சுடைய சுவாரஸ்யமான தகவல்கள் தாங்க உங்களுடைய இப்போ பரிமாற போகிற அதனுடைய இந்த கண்டென்ட்டில் இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்ப்போம். லெட்ஸ் கோ. முதல்ல டாஸ் வின் பண்ணி ஆஸ்திரேலியா தாங்க ஃபீல்டிங் எடுத்தாங்க. ஆப்கானிஸ்தான் தான் பேட்டிங் வெரி பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸு. பார்ட்னர்ஷிப் வெரி பிரில்லியன்ட்டுங்க. ஒரு அற்புதமான ஒரு பார்ட்னர்ஷிப் தான் கொடுத்தாங்கன்னு தான் சொல்லணும். ஸ்லோ தான் ஆடினாங்க. பட்டு அதுக்கப்புறம் போக போக அந்த பவர் பிளே போக ஸ்கோர் நல்லா ஏறிச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 6 ஓவருக்கு 40 ரன்னு தான் அந்த பவர் பிளே 40 ரன்னு சம்திங் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்கோரு மெல்ல மெல்ல போடுச்சு. என்ன 118 15.5 வரைக்கும் நோ லாஸு. நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் அமைச்சு கொடுத்தாங்க. இப்ராஹிமும் குர்பாஸும் நல்ல ஒரு அற்புதமான 2 ஓப்பனர்ஸு. நல்ல அதுவும் ஆஸ்திரேலியாவோட 118 ரன் நோ லாஸ்னால் ஒரு அதுவே பெரிய ஒரு சக்ஸஸ் தான். முதலில் எடுத்த அந்த அந்த அடியே அந்த ஸ்கோரே அவங்களுக்கு ஒரு வெற்றிக்கு வித்திட்டது. ஆனால் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வர பேட்ஸ்மேன் எல்லாமே அவுட் ஆகிட்டாங்க. 15.5 தான் விக்கெட்டே விழுந்துது. அதுக்கப்புறம் தொடர்ந்து சரிவை தான் 6 விக்கெட்டு போய் கடைசியில் லாஸ்ட் 20 ஓவர் முடிகிற தருவாயில் 148 ஆல் அவுட் ஆகிட்டு 149 ரன்னு அடித்தா வின்னு ஆஸ்திரேலியா இறங்கினாங்க. பாருங்கள், ஹெட்டு பவுல்டு சாத்தியான ஸ்டிக்கு கிழிஞ்சுது. யார் பால்னா நவீனுல் ஹக்கு. நல்ல ஒரு அற்புதமான பால். இதே தான் அந்த இப்போ கிரிக்கெட் ரசிகர்கள்னா உங்களுக்கு தெரியும். ஐபிஎல்லில் வந்து ஃபைனலில் அவுட் ஆன அதே பால் தான். சேம் அந்த பால் தான் உங்களுக்கு இப்போ அவுட் ஆனதும். அது வந்து மிச்சல் ஸ்டாக் போடுவாப்புல, ஆஸ்திரேலியா பிளேயர் தான். இப்போது நவீனுல் பாலும் கரெக்டாக ஏக்கர் லைனில் போட்டனால பவுல்டு. அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கிலே முதல் ஓவர்லேயே விக்கெட்டு. அடுத்தடுத்து அவருக்கு ஒரு விக்கெட் விழுந்துச்சு. ஆனால் பாருங்கள், ஃபீல்டிங் வெரி பிரில்லியன்ட். பக்காவாக ஃபீல்டிங்கு, கேட்சு. இப்போ உங்களுக்கு தெரியும், ஆஸ்திரேலியாவோட 50 ஓவர் வேர்ல்டு கப்பில் ஆப்கானிஸ்தான் தோற்றுது. அதாவது கிட்டத்தட்ட ஆப்கானிஸ்தான் வின்னர் ஆகிட்டு ஜெயிச்சுட்டு தான் அந்த கமெண்ட்ஸ் பண்ணுற இதுலேயே சொல்லிட்டாங்க. ஆப்கானிஸ்தான் எடுத்து செமிஃபைனல் அந்த மேட்ச் ஜெயிச்சேன்னா கிட்டத்தட்ட நான் செமிஃபைனல் போகக்கூடிய சுச்சுவேஷன். 96 ரன்னுக்கு 7 விக்கெட்டு. நான் சொல்கிறேன் 50 ஓவர் மேட்ச்சில் ஒத்த ஆளாக மேக்ஸ்வெல் வந்து பிரித்து மேய்ஞ்சிடுவார். அது ஒத்த காலில் ஒரு காலும் இன்ஜுரி ஆகி ஒரு காலை கட்டி ஒரு காலால் நின்று யானை தும்பிச்சுக்கை அடிக்கிற மாதிரி தான் 6ம் 4மா போய் 200 அடித்து மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருவாப்புல. கிட்டத்தட்ட இப்போ இவரும் மேக்ஸ்வெல் அதே பாணியில் தான் அடிச்சுட்டு இருந்தாப்புல. 59 ரனில் தான் அவுட்டு. வெரி பிரில்லியன்ட் கேட்சி. நூர் அகமது கேட்சுடைய அந்த பாருங்க, கேட்சு பயங்கரமான ஒரு டிரைவிங் கேட்சுங்க. அதான் சொல்லுவாங்க, கேட்சஸ் வின் த மேட்சஸ். கேட்சு வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் அந்த 50 ஓவரில் அவங்க தோற்ற காரணம் ஒரு கேட்ச் மிஸ் ஆகும். முஜிபுர் ரஹ்மான் அந்த ஃபைனல் லெக்கில் ஒரு கேட்ச் மிஸ் ஆகிக்கிறாங்க. ஸோ அதனால தான் மேட்ச்சே அவங்க வந்து கைவிட்டு போச்சு. அந்த ஒரு பாயிண்ட் தான், மெயின் பாயிண்ட் அதுதான் சொல்லணும். அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அதாவது ஜெயிச்சதில் அவங்க நாட்டிலலாம் பெரிய செலிப்ரேஷனு, வெடி, ஊர்வலம் அப்படி இப்படின்ட்டு ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக தான் இருந்திருக்கு இன்றைக்கி ஃபுல்லாக. அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ இவங்க ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சதுனால இந்த இந்தியாவுடைய பூலில் வந்து ஒரு மாற்றத்தை அப்படி தலைகீழ குப்புறம் ஆகிட்டு இப்போ யாரும் வெளியே போகலாம். ஆனால் இந்தியாவுக்கு 90% செமிஃபைனலுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா வந்து இந்தியாவை ஜெயிச்சாதான் போகக்கூடிய வாய்ப்பு. ஒருவேளை ஆஸ்திரேலியா தோத்துட்டான்டா, ஆப்கானிஸ்தான் வந்து பங்களாதேஷ் அடித்தாவே டேரெக்டாக போயிடும். அப்படி இல்லைன்னா ரன் ரேட் வித்தியாசத்தில் தான் மேட்ச் அதனுடைய அந்த செமிஃபைனல் முடிவு டிசிஷன் எடுக்கப்படும். அது எப்படி மாறுதுன்று. ஆனால் அவங்களுக்கு ஆப்கானிஸ்தானுக்கு என்ன ஃபேவர்னா, கடைசி மேட்ச்சு பங்களாதேஷோட கடைசியாக தான் ஆடணும். ஸோ இந்தியா இப்போ ஆஸ்திரேலியாவோட ரிசல்ட்டுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஃபேவராக எந்த மாதிரி ரன் ரேட்லாம் அடிக்கணும் அவங்களுக்கு அது தெரிஞ்சுக்க அப்புறம் தான் மேட்சாக நடக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு ஃபேவர். எது இருந்தாலும் இப்போ இந்தியா வந்து கண்டிப்பாக ஜெயிக்க தான் பார்ப்பாங்க. ஏன்னா இப்போ இந்த கப்பும் விட்டாங்க. உங்களுக்கு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பு கப்பும் ஃபைனலில் ஆஸ்திரேலியாவும் தோற்றாங்க. இப்போ 50 ஓவர் இந்தியாவில் நடந்த வேர்ல்டு கப்பும் இப்போ ஆஸ்திரேலியாவில் தான் ஃபைனலில் தோற்றாங்க. சரி, 2 தான் தோற்றுட்டாங்க. பெரிய டீமு. ஜூனியர் அண்டர் வேர்ல்டு கப் அதுலேயும் ஆஸ்திரேலியா தான் அடிச்சிது. ஸோ அந்த 3 குறிக்கோளில் கண்டிப்பாக இந்தியா வந்து
அடிக்க தான் பார்க்கும். ஏன்னா இந்தியா தோத்தாண்டா இவங்க செமிஃபைனலுக்கு வந்துட்டாவே கிட்டத்தட்ட அடிச்சிருவாங்க. நம்ம மேட்ச் ஃபுல்லாக பார்த்துட்டு வரோம், நிறைய மேட்ச்லாம் உள்ளக்கு என்ட்ரு ஆகிட்டாவே செமிஃபைனலு ஃபைனலாக வந்துட்டாவே கப்பு வந்து ஷுவராக அடிச்சிடுறாங்க. அதனால் ரொம்ப டேஞ்சரு. இது இந்தியா வந்து கண்டிப்பாக ஜெயிக்க தான் பார்க்கும். ஜெயிச்சிட்டாவே கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு கப்பு வாய்ப்பு வந்து பிரகாசமாக இருக்கும். ஆஸ்திரேலியா வெளியே போயிட்டா. ஸோ லெட்ஸ் சி வில் சி, பொறுத்திருந்து பார்ப்போம். இனி வர மேட்ச்லாம் நல்ல சுவாரஸ்யமான ஒரு மேட்சாக இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.